ஆன்லைன் ட்ரேடிங் என்ற பெயரில் நாள்தோறும் விதவிதமான மோசடிகள் அரங்கேறுகின்றன. அந்த வகையில் ஆன்லைனில் வரன் தேடும் தொழிலதிபர்களை குறிவைத்து பெண்களை முன்னிறுத்தி மோசடியை அரங்கேற்றுவது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. திண்டுக்கல்லைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் தனது இரண்டாம் திருமணத்திற்காக tamilmatrimony.com என்ற இணையதளத்தில் பதிவு செய்திருந்தார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அவரை தனுஸ்ரீ என்ற பெண் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது tamilmatrimony.com மூலமாக விவரங்களை தெரிந்து கொண்டதாகவும் உங்களை இரண்டாம் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் கூறியுள்ளார். தானும் தொழிலதிபர்தான் என கூறிய அந்த பெண் ஹைதராபாத் விஜயவாடாவில் தனியாக ஹோட்டல் நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து இருவரும் செல்பேசியில் அடிக்கடி பேசிக் கொண்டனர். அவர்களிடையே நெருக்கம் அதிகமானதால் நேரில் சந்தித்து புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர். ஒரு கட்டத்தில் தொழிலதிபரை காதலிப்பதாக உருகிய அந்த பெண் தான் ஆன்லைன் ட்ரேடிங்கிலும் முதலீடு செய்து வருவதாக கூறியதோடு நீங்களும் அவ்வாறே செய்யலாம் என ஆசை காட்டியுள்ளார். அதன் பேரில் அந்த பெண் அறிமுகப்படுத்திய sittingindex.com என்ற இணைய முதலீட்டு நிறுவனத்தில் முதல் கட்டமாக 56,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். அவற்றுக்குரிய லாபம் கிடைத்ததால் மொத்த பணத்தையும் மிக எளிதாக எடுத்துள்ளார். அதனால் அந்த நிறுவனம் மீது தொழிலதிபருக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. அதன் பேரில் தமது வருங்கால மனைவி கூறியதன் அடிப்படையில் படிப்படியாக முதலீட்டை அதிகரித்துள்ளார். அந்த வகையில் 72 லட்சம் ரூபாயை முதலீடு செய்த பின்பு அவரால் மேலும் பணம் செலுத்த முடியவில்லை. இதுகுறித்து தனுஸ்ரீயிடம் கேட்டபோது முழு பணத்தையும் எடுக்கும்படி கூறியிருக்கிறார். அதன்படி எடுக்க முயன்ற தொழிலதிபருக்கு மீண்டும் சிக்கல் ஏற்பட்டது. முதலீடு பணத்துக்கு வரி செலுத்த வேண்டும் என நிபந்தனை விதித்துள்ளனர். அதன்படி வரியும் கட்டிய நிலையில் அவரது கணக்கை சைபர் கிரைம் போலீசார் முடக்கிவிட்டதாக குறுஞ்செய்தி வந்ததால் அதிர்ச்சி அடைந்தார். அதுகுறித்து தனுஸ்ரீயிடம் கேட்டபோது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இதுபோல நடைபெற்றிருக்கலாம் என்றும் தனக்கும் அவ்வாறு பிரச்சனை ஏற்பட்டதாக கூறியுள்ளார். அதன் பின் முதலீட்டு நிறுவனம் கூறியதன் அடிப்படையில் வெளிநாட்டு பரிவர்த்தனை கட்டணம் உள்ளிட்டவை என 1,40 லட்சம் ரூபாய் அளவுக்கு செலுத்திய பின்பும் பணத்தை எடுக்க முடியவில்லை. இது பற்றி மறுபடியும் தனுஸ்ரீயிடம் கூறியபோது எனக்கும் அவ்வாறே ஏற்பட்டது என தெரிவித்து அதற்காக ஸ்கிரீன்ஷாட்டுகளை வாட்ஸ்அப்பில் அனுப்பியவர் உங்களது பணம் அடுத்த 2 மணி நேரத்தில் வந்துவிடும் என நம்பிக்கையை ஏற்படுத்தினார். இதன் பின்பு மேலும் 50 லட்சம் ரூபாய் அளவிற்கு பணத்தை செலுத்தினால் 2 மணி நேரத்தில் மொத்த பணத்தையும் எடுத்துக் கொள்ளலாம் என ஆன்லைன் ட்ரேடிங் இணையதளம் நிறுவனம் கூறியதால் தொழிலதிபருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அது தொடர்பாக விசாரித்த போதுதான் தாம் முதலீடு செய்தது மோசடி இணையதளம் என்பதும் தம்மை இரண்டாம் திருமணம் செய்வதாக ஆசை காட்டி நெருங்கி பழகிய தனுஸ்ரீ என்ற பெண்ணும் அந்த கும்பலைச் சேர்ந்தவர் என்பதும் உறுதியானது. அதன் பின்னரே பாதிக்கப்பட்ட அந்த தொழிலதிபர் தமிழ்நாடு சைபர் கிரைம் பிரிவில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசாரின் தீவிர விசாரணையில் மேட்ரிமோனியத்தில் இணையதளத்தில் இரண்டாவது திருமணத்துக்காக வரன் தேடும் தொழிலதிபர்களை குறிவைத்து பெண்களை முன்னிறுத்தி ஆன்லைன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்ய வைத்து மோசடி நடப்பது தெரிய வந்தது. எனவே மேட்ரிமோனியல் வலைதளங்கள் மூலம் வரன் தேடுபவர்கள் உஷாராக இருக்கும்படி போலீசார் அறிவுறுத்தினர். தாங்கள் ஏமாற்றப்பட்டது அறிந்தால் உடனடியாக 1930 என்ற எண்ணிற்கு புகார் அளித்தால் சைபர் கிரிமினல்களை விரைந்து கைது செய்யவும் இழந்த பணத்தை மீட்கவும் முடியும் என சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.